அதிகாரம் அன்பு பணிக்காகவே. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள அவனிடம் அதிகாரத்தை கொடுங்கள். அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு மனிதனை பற்றி, அவருடைய குணத்தை பற்றி மிகவும் விரைவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை ஒரு பிச்சை எடுப்பவர், யாசகர், வீடு வீடாக யாசகம் எடுத்துக்கிட்டு வரார், பிச்சை எடுத்துகிட்டு வராரு. அப்படி எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டுக்குள் ஒரு மருமகள் இருக்கிறார். அந்த மருமகள் வெளியில் வந்து என்ன வேணும்னு கேட்கின்ற பொழுது, ஏதாவது இருந்தால் கொடுங்க அம்மா அப்படி கேட்கின்ற பொழுது அந்த மருமகள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார். உடனே இந்த யாசகர் வெளியிலே வந்துடுறாரு. வந்துட்டு போய் கொண்டு இருக்கிற பொழுது திடீர்னு மாமியார் அங்கேருந்து வர்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போகிறாங்களே, பிச்சை எடுக்காரோ போகிறாருன்னு சொல்லி உடனே அந்த யாசகரை கூப்பிட்டு, எங்கேப்பா வந்த, என்ன எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கேட்கிற பொழுது, அதான் தாயி, வீட்டுக்கு போனால் உங்கள் மருமக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அந்த யாசகர் சொல்லுகிறார். அப்படியா சொன்னா, ஒன்றும் இல்லைன்னா சொன்னா. உடனே அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். யார் மாமியார் அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறார். ஒரு யாசகர் ரொம்ப நினைக்கிறார், சரி மருமக தான் கொடுக்கல, மாமியார் நிறைய கொடுக்க போகுது, சந்தோஷமாக போகிறார். வீட்டுக்குள்ளே போனோடனே, இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, யாருக்கும் அதிகாரம் இல்லை, அதனால் உனக்கு நான் இல்லை போ அப்படின்னு சொல்லி அந்த யாசகரை இந்த மாமியார் சொல்லி வெளியே அனுப்புகிறார். யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை, எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, அதனால் உனக்கு பிச்சை இல்லை போ அப்படின்னு சொல்லி அந்த யாசகரை திரும்பி அனுப்பிவிடுகிறார். இன்றைக்கி அதிகாரம், எல்லாருமே அதிகாரத்துக்கு ஆசைப்படுவோம், அதிகமாக ஆசைப்படுவோம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்தால் எவ்வளவு பிரிவினைகளை நாம் பார்க்கலாம். இது திரு அவையிலும் அதிகாரத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், நாட்டில் அதிகமாக அதிகாரத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்திலும் அதிகாரத்தை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்திலும் அதிகாரத்தை செலுத்துவதற்கு மாமன், மாமியார், மருமகள், மாமனார் எல்லாரும் அதிகாரத்தை செலுத்துன்னு ஆசைப்படுவோம். இப்படி எல்லோருமே அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறோம், அதிகாரத்தை பெறுவதற்கு ஆசைப்படுகிறோம். அந்த அதிகாரம் எதற்காக என்று நாம் எப்பொழுதுமே யோசித்தது உண்டா? அதிகாரம் எதற்கு? நல்லா வாழ்வதற்கு, அன்பு செய்வதற்கு, அரவணைப்பதற்கு. நாளும் காசு பணம் வருகிற பொழுது, அதிகாரம் வருகிற பொழுது அதை வைத்து எந்த அளவுக்கு உன்னால் உறவுகளை சந்தித்துக் கொள்ள முடியுமோ, உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ, அதுதான் உண்மையான அதிகாரம். அதிகாரத்தை வச்சு பணம் சம்பாரிச்சுன்னா அந்த பணம் உன்னை கடைசி வரையில் காந்து பண்ணாது. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகாரத்தை பெறுகிறதோ அந்த அதிகாரத்தை வைத்து நீ முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, பிறர் வாழ்வுக்கு ஊக்கம் கொடுக்கிறாயா, அதுதான் உண்மையான அதிகாரம். இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம், இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது, யார் கொடுத்தது இந்த அதிகாரம் என்று அந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், அந்த கூட்டம் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி சாத்தானுக்கே இவர் ஆர்டர் போடுறாரே, இவர் யார், இவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை தொடுக்கிறார்கள். அப்படி தொடுக்கின்ற பொழுது நாம் விவிலிய பின்னணியிலே பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு யூத குலத்தில் அதிகாரம் என்பது 3 வழிகளில் வர வேண்டும். ஒன்று, பதவியின் வழியாக வரணும். பதவி என்று பார்க்கிற பொழுது தலைமை குரு, தலைமை குரு மிகவும் அதிகாரம் படைத்தவர், வசதி படைத்தவர். அதே நேரத்தில் வழியாக வருகின்ற தலைமை குருக்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி தலைமை குருவிலையும் ஆண்டவர் இயேசு இல்லை. ரெண்டாவது பார்க்கிற பொழுது குடும்ப பாரம்பரியம் அல்லது பரம்பரை வழியாக அந்த அதிகாரம் வர வேண்டும். அதாவது லேவியர் குலத்தில்தான் குருக்கள் தோன்றுவார், அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த வழியிலையும் ஆண்டவர் இயேசுவுக்கு இல்லை. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது சட்டத்தை ஆழ்ந்து படிப்பவர்களாக இருக்க வேண்டும். மறைநூல் அறிஞர்கள் சட்டத்தை ஆழ்ந்து படித்தவர்களாக இருந்ததனால் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. ஆக இந்த 3 வழியிலுமே, பதவியின் வழியாகவும் இல்லை, குடும்ப பாரம்பரியத்தின் வழியாகவும் இல்லை, சட்டத்தை ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது படித்த அந்த லிஸ்ட்லையும் ஆண்டவர்கள். அப்போ எப்படி இந்த 3லையுமே அதிகாரம் பெறாத மனிதர், இவருக்கு எப்படி இந்த ஆண்டவர் இயேசுக்கு இந்த அதிகாரம் வந்தது என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிற பொழுது, ஆனால் ஆண்டவர் இயேசு தந்தையின் உறவால், தந்தையோடு இருந்த உறவால் தான் எனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவுமே சொல்லுகிறார்.
அதனால தான் நாம் படிக்க கேட்டோம். மார்க் நற்செய்தியிலே நாம் படிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 28வது வசனத்தில், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் தந்தது யார் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதமாக சொல்கிறார். திருமுழுக்கு யோவான் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார், அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்ததுக்கு என்ற கேள்வியை கேட்டு அவர்களால் பதில் சொல்ல முடியலை. அப்போ நான் உங்களுக்கு சொல்லலை என்று சொல்கிறார். ஆனால் மீண்டும் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நான் அளிக்கும் போதனை என்னுடையது அன்று, அது என்னை அனுப்பியவருடையதே என்று அற்புதமாக சொல்கிறார். அப்போ தந்தையின் உறவால், தந்தையால் தான் இந்த அதிகாரம் எனக்கு வந்தது. ஆக இந்த அதிகாரத்தை வைத்து அவர் எந்த ஒரு துளி கூட அதை அவர் தவறாக பயன்படுத்தவில்லை. மாறாக கிடைத்த அதிகாரத்தை அன்பு பணிக்காகவே பயன்படுத்தினார். நோய் நொடிகளை குணமாக்க பயன்படுத்தினார், பேய்களை விரட்ட பயன்படுத்தினார். இப்படி இரக்கத்தை காண்பிக்க எல்லா நிலையிலும் இவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இப்படி பெற்ற அதிகாரத்தை எந்த அளவுக்கு அன்று அந்த மக்களுக்காக அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய வாழ்வில் மேம்பட செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, இப்படி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற அதிகாரம், அது தாயாக, தந்தையாக, பிள்ளையாக, அது அரசாங்க அதிகாரியாக, தனிப்பட்ட விதத்தில் நீ தனியார் துறையில் வேலை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற அதிகாரத்தை வைத்து பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீ வாழ வேண்டும். பொறுப்புள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது உறவுகளை ஆழப்படுத்த வேண்டும். இதற்குத்தான் அதிகாரம். அதனால தான் சொல்லுவோம், அதிகாரம் என்பது ஆட்டி படைப்பதற்கல்ல, மாறாக அன்பு செய்வதற்கே. அதிகாரம் என்பது வாட்டி வதைப்பதல்ல, மாறாக வாஞ்சையோடு இருப்பதற்கே. போட்டி போடுவதற்கல்ல, மாறாக பரிவோடு சேவை செய்வதற்கே. திட்டி தீர்ப்பதல்ல, பழி வாங்குவதல்ல, மாறாக இறக்கப்படுவது, தியாகத்தை மேற்கொள்வதுதான் அதிகாரம் என்பதை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதே பின்னணியிலே இன்றைய புனிதரை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அதிகார வர்க்கத்தால் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார், பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கார். நிறைய பேர் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்திருப்பீர்கள், டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அந்த இடத்திற்கு சென்று ஆரல் வாய்மொழிக்கு சென்று பார்த்திருப்பீர்கள். அவருடைய கல்லறைக்கு சென்று நீங்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்திருப்பீர்கள். குறிப்பாக தேவசகாயம் பிள்ளை என்று நாம் சொல்லுகிற பொழுது 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்த இவர் திருவிதாங்கூர், அப்பொழுது இல்லை சமஸ்தானம், திருவிதாங்கூரில் நட்டாளம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கின்றார். பிறந்த இவர் இளம் வயதிலேயே நல்லா படிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த மார்த்தாண்டவர்மா அந்த அரண்மனையிலே நல்ல பொறுப்புகளை வைக்கின்றார். இப்படி நாடளவில் சிறப்பாக பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது குடும்ப கஷ்டம் வருகிறது. மாடெல்லாம் அவர் வீட்டில் உள்ள ஆடு மாடெல்லாம் சாகுது. நிறைய சோதனைகள் வருகிறது. இப்படி சோதனைகள் வருகிற பொழுது ரொம்பவும் வருத்தத்தோடு இருக்கிறார். அந்த நிலையில் தான் டச்சு படைத்தலைவராக இருந்த பெனடிக்டூஸ் தே டிலானாய் என்பவரை சந்திக்கிறார். அவரோடு நட்பு கொள்கிறார், நண்பராகிறார். அவரை சந்திக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்று அவர் தேவசகாயத்தை பார்த்து கேட்கிற பொழுது இது போல கஷ்டமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொன்ன பிற்பாடு யோபுவை பற்றி, அதாவது அந்த டச்சு படைத்தலைவர் யோபுவை பற்றி அதிகமாக தேவசாயத்திற்கு சொன்ன பிற்பாடு இதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு மனமாற்றம் பெறுகிறார், கிறிஸ்தவராகிறார். அதுக்கு முன்னாடி அவர் நீலகண்ட பிள்ளை என்ற இயற்பெயரோடு இருந்தவர் ஞானஸ்தானம் பெற்ற ஒருபாடு தேவசகாயம் என்ற பெயரை பெறுகிறார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விவிலியத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார், இயேசுவை பற்றி தெரிந்து கொள்கிறார், முழுவதுமாக நம்புகிறார். இப்படி நம்பி அவருக்கு இனி பல்வேறு துன்பங்கள், சோதனைகள் வருகின்றன. உயர் மட்டத்தில் உள்ள உயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் இவருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இருந்தாலும் எதையுமே அவர் எல்லா துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டார். துன்பத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை, அவருடைய தாய் மதத்துக்கு செல்லவில்லை. கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திற்கு அவர் ஒரு ஆணிவராக அற்புதமாக நம்பிக்கையோடு வாழ்ந்தவர். அது இவர் அடிக்கடி சொல்லுவார், கடவுள் முன் அனைவரும் சமம் என்று சொல்லுவார். அது நிறைய உயர்குலத்தில் உள்ளவர்களுக்கு பிடிக்கலை. கடவுள் எப்படி அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடாது என்று அவரை வற்புறுத்தி நீ தாய் மதத்துக்கு திரும்ப வா என்று சொல்லுகிற பொழுது அவர் வரவே இல்லை. கடைசியாக மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் இதை முறையிடுகிறார்கள். முறையிடுகின்ற பொழுது அவரும் அழைப்பு கொடுக்கிறார், தாய் மதத்துக்கு வந்துவிடு என்று. ஆனால் அவர் மறுக்கின்றார். மறுத்த ஒருபாடு நீ அரசன் கட்டளையை மறுக்கின்றாயா என்று அவரை கொல்வதற்கு ஆணையிடுகிறார். அவரை கொல்லுகின்ற பொழுது எழுத்து செல்லுகிறார்கள். எரும மாட்டில் உட்கார வச்சு இப்படி தலைகீழா, அதாவது முன்பக்கம் இல்லாமல் பின்பக்கம் உட்கார வச்சு எருக்கஞ்செடி மாலையை போட்டு
கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவரை அப்படி அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போய் ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையிலே அங்கே அவரை சுட்டுக் கொள்கிறாள். சுடுகின்ற பொழுது கூட துப்பாக்கி சுட மறுக்குது. அப்போ திரும்ப அந்த துப்பாக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த துப்பாக்கியில் ஒரு ஆசீர்வாதம் போட்ட ஒரு பாடு திரும்ப சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி சுட்ட ஒரு பாடு அவர் இறக்கின்றார். இப்படி பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான அவர் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் நிறைவாக கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தவர் புனித தேவசகாயம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர் அமுதும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர். 2022ஆம் ஆண்டு 15 மேயிலே இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இப்படி அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்ட இவர் எந்த அளவுக்கு தன்னம் கிடைத்த அதாவது வாழ்வை அற்புதமாக இயேசுவுக்காக வாழ்ந்தார் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் அறிந்த ஒன்று. இப்படி நாமும் அதிகாரத்தை பெறுகிறோம். எப்படி வாழ வேண்டும் என்று இந்த தேவசகாயம் பிள்ளை நமக்கும் கற்றுத்தருகிறார். இந்த பின்னணியிலே இந்த நாளிலே நாம் அற்புதமான பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். எல்லாருக்குமே அறிந்த ஒன்று. பொங்கல் விழா என்றாலே நன்றியின் விழா என்று நாம் அழைக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லக்கூடிய நாள். ஒவ்வொரு பச்சை தமிழனும் தமிழத்தையும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழா இந்த பொங்கல் விழா. அப்படி இதோடு சேர்ந்து எல்லோருமே கொண்டாடுகிறார்கள். அதே நேரத்தில் தமிழருக்கு இது ஒரு பெருமை மிக்க விழா. இதில் எந்த ஒரு சமயமும் சாதியும் இல்லாத விழா இந்த பொங்கல் விழா. அதனால தான் 4 வகையாக 4 நாட்கள் பொங்கலாக பிரித்து கொண்டாடுகிறான். போகி பொங்கல் என்று சொல்லுகிற பொழுது எல்லோருமே அறிந்த ஒன்று. வெளியார்ந்த இந்த செயல்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறான். வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஒருபாடு அதுக்கப்புறம் அவனுடைய மனதையும் சுத்தப்படுத்த வேண்டும். உள்ளுக்குள் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாவற்றையும் களைந்து சுத்தப்படுத்தி தூய்மையான உள்ளத்தோடு அவன் மறுநாள் இன்று தைப்பொங்கலாகி முதல் நாள் இந்த பொங்கலை அவன் சிறப்பாக அவன் நிலத்தில் கிடைத்த அந்த விளைச்சலை வைத்து பொங்கல் கொண்டாடி மகிழ்கின்றான். போகி எல்லாத்தையும் எல்லா தீமைகளையும் போக்கி தைப்பொங்கலாகி இன்று அவன் மகிழ்ச்சியோடு குறிப்பாக இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுகிறான். இந்த 2வது நாளில் இன்று இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுகின்ற விழா இந்த பொங்கல் விழா. 3வதாக மாட்டுப் பொங்கல். குறிப்பாக தூய உள்ளத்தோடு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லுகின்ற அவன் உழைக்கின்ற அவனுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கருவிகள் அதாவது விலங்குகள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்கிறான். அதான் மாட்டுப்பொங்கல் என்று 3வது நாள் கொண்டாடுகிறாள். மாடு என்றால் செல்வம். அவனுக்கு அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. மாடு தான் அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றது. அப்படி வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற அந்த மாட்டிற்கெல்லாம் விழா எடுத்து மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுகிறான். 4வதாக காணும் பொங்கல் என்று கொண்டாடுகிற பொழுது கடவுளுக்கு இயற்கைக்கு அவன் படைத்த படைப்புகளுக்கு வினைகளுக்கு நன்றி சொல்லி கடைசியாக எல்லா மனிதர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் காணும் பொங்கல். ஒவ்வொருவரையும் சந்தித்து உறவை ஆழப்படுத்த வேண்டும். பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடியது தான் இந்த காணும் பொங்கல். இப்படி ஒவ்வொரு தமிழன் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த 4 நாட்களிலும் அற்புதமான விழா, நன்றியின் விழா. எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லி குறிப்பாக விவசாயிகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கலாம் நிறைய பேர் விவசாயிகள் இல்லை, ஆனால் நமக்கு அதிகமான இதுக்கு டச் இல்லையே நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் ஐயன் வள்ளுவன் அற்புதமாக சொல்வார். அவருடைய குரலை சொல்வார். 1032வது குரலில் சொல்றார். உழுவோர் உலகத்தாருக்கு ஆணிவி தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று சொல்வார். அதாவது உழவு தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்வோர் எல்லாரையும் உழவர்களே தாங்குகிறார்கள். உழவர்களே தாங்கக்கூடியவர்களாக ஆணிவேராக இருக்கின்றார்கள். மற்ற தொழில் செயல் எல்லாருக்கும் இந்த உழவர்கள் ஆணிவேராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளில் அந்த விவசாயிகளை நாம் போற்றுவோம், விவசாயத்தையும் போற்றுவோம். இப்படி எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவோம். இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கின்ற அதிகாரத்தை வைத்து நல்ல உறவுகளை சம்பாதித்துக் கொள்வோம். பணம் கிடைக்கும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. மாறாக பணம் கிடைத்தாலும் அதிகாரம் கிடைத்தாலும் உன் குடும்பத்தில் தாய் தந்தைக்குரிய அந்த அதிகாரம் கிடைத்தாலும் பிள்ளைகளுக்குரிய அதிகாரம் கிடைத்தாலும் அந்த அதிகாரத்தை வைத்து 4 மனித மக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பரஸ்பரமாக்குங்கள். அதைத்தான் தேவசகாயம் பிள்ளை தன்னுடைய மறைசாட்சியத்தால் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து அதிகார வர்க்கத்துக்கு கீழ்ப்படியாமல் அதிகாரத்தை தூக்கி எறிந்து விட்டு அன்பு பணிக்காக ஆண்டவர் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தால் அதுபோல நாமும் அந்த அதிகாரத்தை வைத்து அன்பு பணிக்காக பயன்படுத்தி வாழ்ந்து நல் வாழ்க்கை வாழ தொடர்ந்து இந்த அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.